வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நாளொரு நச்சிந்தனையில் இன்றைக்கு 17/8/24 இறைத்தன்மை அடைய என்ற தலைப்பிலே வாழ்க்கை மலர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இச்சிந்தனையை நாம் சிந்திக்கிறோம். இயற்கை தன்மையை அடைய மனிதன் என்ன செய்யலாம் என்பதை குரு அவர்கள் கூறும் இவ்விளக்கத்தை நாம் சிந்திப்போம். இயற்கை தத்துவத்தையும் இயற்கை விளைவையும் மனிதன் தினசரி சந்திப்பவனாகி இருக்கிறான். இந்த சந்திப்பு நாம் எவ்வாறு கொள்கிறோம் என்று பார்த்தால் செயல் விளைவு என்று கொள்கிறோம். இதுதான் விதி என்று நாம் கொள்கிறோம். தெய்வ செயல் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இது வினை பயன்தான் என்றும் சிலர் கூறுவதை நாம் கருத்தில் கொள்ளலாம். ஆக இயற்கையாக அந்த தத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நமக்கு வரக்கூடிய விளைவுகள் அத்தனையும் நாம் சந்திக்கும் போது அவரவர்களுக்கு எவ்வாறு உணரப்பெறுகிறதோ அவ்வாறு இவைகளை நாம் செயல்கொள்கிறோம். செயல் விளைவு என்றும் விதி என்றும் தெய்வ செயல் என்றும் வினைப்பயன் என்றும் பலவாறாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய அவற்றை சிந்திக்கும் போது இயற்கையை அறியும் அளவு மனம் எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறதோ அந்த அளவும், மனம் எந்த அளவுக்கு திண்மை பெற்றிருக்கிறதோ அந்த அளவும் செயல் திறன்கள் கூடும் அளவிற்கும் நமக்கு கிடைக்கும் வெற்றி மகிழ்ச்சியை கொண்டும் இந்த 4 நிலைகளை நாம் கருத்தில் கொள்கிறோம். ஆனால் மனிதனுக்கு துன்பம் என்பதும் குறைகள் என்பதும் இயற்கை அறியாததுதான் என்றும் இயற்கையை மதிக்காததுதான் என்பதையும் குரு கூறுகிறார். இதையே ஆணவம். எப்பொழுது நாம் இயற்கையை மதிக்காமல் இருக்கிறோமோ, அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தவறுகிறோமோ, அப்பெல்லாம் நம்முள் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஈகோ எழுந்து விடுகிறது. ஆனால் மனிதனுக்கு அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை மனிதன் தெரிந்து கொள்ளவில்லை. மனிதனின் சிறப்பு என்று பார்க்கும்போது அவ்வை பிராட்டி அவர்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறியிருப்பதையும், நமது குருமகானவர்கள் மனித உயிர் பிறவி அதன் மதிப்பு உணர வேண்டும் என்று கூறியிருப்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உலக உயிர்களில் மிகச் சிறப்பு பொருந்தியது இந்த மனித இனம். பரிணாமம் என்று பார்க்கும்போது சிறப்பில் உயர்ந்து நிற்பது மனிதன்தான். ஆற்றலின் பெருமையையும் அவனுடைய முழுமைத்தன்மையையும் அவன் அறிந்திருக்கவில்லை, மறந்தான். ஆக அந்த மறந்த நிலையை மூடம் என்று கூறுகிறார். மூடத்தனம் என்று சொன்னால் அறிவு இருக்கிறது, அந்த அறிவு இயக்கத்திற்கு வராமல் மறைந்து இருக்கிறது, மறைவாக இருக்கிறது என்று கொள்ளலாம் என்று கூறுகிறார். அப்போ மறைவாக இருப்பது தடைப்பட்டு நிற்கிறது. ஆக அந்த தடைப்பட்டதனால் அவனுக்கு தன்முனைப்பு என்பது எழுந்து அறிவை எல்லை கட்டி கொண்டு உடலளவில் எல்லை கட்டி கொண்டு இயங்குவதாக பொருள் அனுபவத்துக்கும் புலனின்பத்தை தூய்ப்பதற்காக மட்டும் எல்லை கட்டி இயங்குவதாக அறிவை மாற்றும் போதுதான் இந்த ஈகோ மனிதனிடம் தலை தூக்குகிறது. அதைத்தான் தன்முனைப்பு என்று தூய தமிழில் நம் குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். தன் உயர்வு எவ்வளவோ இருக்கிறது, சிறப்புகள் எவ்வளவு இருக்கிறது, இவை அனைத்தையும் உடல் தழுவியே இந்த மனதை நாம் மாற்றும்போது, அறிவை உணர்ச்சி வயத்தால் எல்லை கட்டிவிட்டு இந்த மனம் இயங்கும் போது அது தன்முனைப்பாக
தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுப்பதாக தன்னுள் இயங்கும் அந்த ஈகோதான் தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய ஆணவமாக இருக்கிறது. இந்த ஆணவத்தை ஒருவன் விட்டால் இறைதன்மையை அடைய சாத்தியக்கூறு இருக்கிறது என்று இந்த தலைப்பிலே கூறி, இப்பொழுது ஆணவத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை அறிவார்த்தமாக சிந்தித்து உடல் தழுவிய அந்த அறிவை தாண்டி அறிவால் பயணித்து பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய இரண்ட கலந்து நிற்கும்போது அவனுக்கு தன்முனைப்பு நீங்கும், இறைத்தன்மை அடைய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை ஒரு பாடலிலே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் அந்த நிலையை நாம் சிந்திக்கும் போது எப்போதும் இறைநிலையை மதிக்கவும் அதை உணரவும் மனதை விரித்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது உலக இன்பங்களில் அளவு கிட்டும்போது கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும்போது நாமே அந்த மெய்ப்பொருள் என்ற அந்த தன்மைக்கு வரும்போது நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய கரைந்து போம் தன்முனைப்பு என்று கூறுகிறார். அந்த அளவிலே நாம் செல்லும் போது இன்ட்யூஷனாக உள் உணர்வாக இறை உணர்வு பெறுவதாக இருக்கிறது. ஆக இறைத்தன்மையை அடைய ஒரு மனிதன் முதலிலே அவனுள் இருக்கக்கூடிய ஈகோ என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை ஏற்க வேண்டும். எத்தனை காலங்கள் பயிற்சி எடுத்தாலும் ஈகோ என்று சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு இருந்தால் அவனுக்கு இறை இணைவு கிடைக்காது என்பதை குரு ஆணித்தரமாக கூறுகிறார். ஆக இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு மனம் விரிவு பெற்று அறிவு உடல் தாண்டி பயணித்து பேரறிவாக தன்னையே மாற்றும்போது கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாய் மாறும்போது கரைந்து போம் என்ற தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று இறைதன்மை அடைய இதுதான் வழி என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். இதுகாரும் இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் சுயப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.